கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய பெரிதான கிருபினாலும் மேலான இரக்கத்தினாலும் நாம் சகோதர சகோதரிகளாக இப்படியாக அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவரும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பில் தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் கர்த்தர் மூலமாக தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள்ள இப்பொழுது கடந்து செல்லம். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினால விசேஷமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம தொடர்ந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த புத்தகம் முழுவதும் 48 அதிகாரங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு புதிய முயற்சியாக இந்த நாளில் தேவனுடைய கிருபையினால் அவருடைய மேலான இரக்கத்தினால நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அன்பான சொல்ல இது ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசன தொடர் வகுப்பானது வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து தேவனுக்கு சித்தமானபடி நடக்கும் என்பது நம்ம அன்பாக இந்த வேளையில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சொல்ல நாம் இந்த நாளில் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன தொடர் பாடத்தில் தேவனுடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அன்பான சொல்ல அந்த வகையில் இந்த எசேக்கியேல் குறித்தான தொடர் பாடம் எசேக்கியேல் குறித்தான தீர்க்கதரிசன தொடர் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறிமுக வகுப்பு. இன்றைக்கி வகுப்பு 1 அறிமுக வகுப்பு நம்ம பார்க்க போகிறோம், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸு. அன்பான சகோதரத்தில் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் இந்த எசேக்கியேல் புத்தகத்தை குறித்தான ஒரு மேலோட்டமான கருத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அன்பான சகோதரர், இன்ட்ரோடக்ஷன் வகுப்பில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டுச்சு, ஏன் எழுதப்பட்டுச்சு, தேவன் எதற்காக கொடுத்தார், மேலே ஃபஸ்ட் அப்போ அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டக்கூடிய தேவனுடைய மேலான சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அன்பான சகோதரர், மேலே ஃபர்ஸ்ட் அதாவது நமது மூத்த சகோதரர் ரசல் பிரதர் எக்ஸ்பேண்டட் பைபிளிக்கல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் தேவனுடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய வசனங்களுக்கு அவர் வந்து கமெண்ட்ரி கொடுத்துருக்கார். அன்பான சகோதரர், அப்போ இந்த ஒரு புஸ்தகத்தில் வந்து பார்க்கும்போது பாருங்க, அந்த எக்ஸ்பேண்டபிள் பைபிளிக்கல் கமெண்ட்ஸ் அந்த புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 75%, புதிய ஏற்பாட்டில் 75% விளக்கங்களை நமது மூத்த சகோதரர் ரசல் பிரதர் கொடுத்துருக்கார். பழைய ஏற்பாடு குறித்து அதில் 25% விளக்கங்களை நமது மூத்த சகோதரர் ரசல் பிரதர் கொடுத்துருக்கார். இப்போ அன்பான சகோதரர், இந்த ஒரு எசேக்கியேல் புஸ்தகமானது தேவன் வந்து எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தினது தான். பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கு. அதில் இந்த எசேக்கியேல் புஸ்தகம் இது தேவன் வந்து எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தியது. அன்பான சகோதரர், இந்த ஒரு புஸ்தகத்தை வந்து எழுதிய ஆசிரியர் யாருன்னா அவர் தான் எசேக்கியேல். அப்போ அவருடைய பெயரிலேயே இந்த புத்தகம் வந்திருக்குது. இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரின் பெயரே இந்த புத்தகத்துக்கு தலைப்பாக வந்திருக்குது. அன்பான சகோதரர், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா விசேஷமாக இது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தின விசேஷம். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பாருங்க, பைபிள் 2 பிரிவாக இருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இதில் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் தேவன் வந்து மாபெரும் அவருடைய தெய்வீக திட்டங்களை, நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ அன்பான சகோதரர், இந்த ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமும் பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தின விசேஷம். அன்பான சகோதரர், அப்போகலிப்சிஸ் ஆஃப் ஓல்டு டெஸ்டமெண்ட், அப்போகலிப்சிஸ் ஆஃப் ஓல்டு டெஸ்டமெண்ட். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது அதில் தேவன் எல்லா ரகசியத்தையும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். அதாவது கிபி 96 யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை அங்கே வந்து தேவன் வந்து
கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் வந்து தம்முடைய தூதரை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லா ரகசியத்தையும் தேவன் வந்து வெளிப்படுத்தியிருக்கார். அப்ப வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே யோவானுக்கு காண்பித்த ஒரு விஷன், அது தரிசனம். யோவானுக்கு காண்பித்த தரிசனம். அதே மாதிரி எசேக்கியேலுக்கும் இது வெளிப்படுத்தின ஒரு விசேஷம் சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேலுக்கு தேவன் அவருடைய மேலான தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அன்பான சகோதர சொல்ல. எசேக்கியேல் குறித்து நம்ம பார்த்தோம்னா, எசேக்கியேல் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. சிறந்த தீர்க்கதரிசிகள் அவரும் ஒருவர். அவருக்கு கிடைத்த தரிசனங்கள் வந்து மிகவும் யதார்த்தமானவைகளாகவும் சக்தி வாய்ந்த விதத்தில் விவரிக்கப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தின அந்த தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப யதார்த்தமா தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து சக்தி வாய்ந்ததாக விவரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் 48 அதிகாரத்தில் 2 இடத்துல தான் அவருடைய பேர் வந்திருக்கு. எசேக்கியேல் அந்த தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதுமே 48 அதிகாரம், அதுல 2 இடத்துல தான் அவர் பேர் வந்திருக்குது. எசேக்கியேல் அப்படின்னு பேர் வந்திருக்குது. அப்போ அங்க வந்து அவர் எழுதின புத்தகத்தில் அவரை குறித்து அவர் அதிகமா எழுதல. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க வந்து எசேக்கியேலுடைய பேர் முக்கியம் இல்லை, தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் தான் முக்கியம். அப்போ அவர் தன்னுடைய குறித்து எங்கேயுமே அவர் வந்து வெளிப்படுத்தி காமிச்சுக்கல அவர் பேரை. இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் வெளிவந்தா போதும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தில் அவர் தன்னை குறித்து பேசலன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்கு. இதில் என்ன பாடம்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் நம்மை பெரிதாக நினைக்கிறோம், அது தவறு. நமது பெயர், நமது புகழ் மற்றவர் மத்தியில் பெரிதாக நம்ம காட்ட நினைக்கிறோம் அன்பான சோரசில், அது தவறுன்னு சொல்லி பார்க்குறோம். நாம் ஒன்றுமே இல்லை, நாம் ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும் அன்பான சோரசில். பாருங்க, இந்த எசேக்கியேல் வந்து அவரோட தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே பாபிலோன்ல இருந்தபடி எழுதப்பட்டுச்சு. அதாவது பாபிலோன்ல சிறையிருப்பில் இருந்து எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யூத ராஜ்யத்தினுடைய கடைசி பாகத்தில் சிதேக்கியா ராஜா அந்த காலங்களில் நேபுகாத் நேச்சார், பாபிலோனுடைய பேரரசன் நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்து இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவார். அப்போ அந்த சிறையிருப்பில் கொண்டு போனப்பட்ட ஜனங்களில் எசேக்கியேலும் ஒருவர்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே அவர் பாபிலோன் தேசத்தில் இருந்தபடி தான் எழுதினார்னு சொல்லி பார்க்குறோம். பாபிலோனில் இருந்தபடி இருக்கும்போது தான் தேவன் வந்து அவருக்கு அருளினார், அதை எசேக்கியேல் எழுதினார். அங்கு எசேக்கியேல் வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களிடையே ஒரு தீர்க்கதரிசியாக பணியாற்றினார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அங்கே பணியாற்றினார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய நிலையை வந்து உணர்ந்து கொள்ளணும். அவங்க ஏன் அந்த மாதிரி அந்த ஒரு பாபிலோனுக்குள்ள சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிறத, அவங்களுடைய தற்போதைய நிலையை இஸ்ரேல் ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் தேவன் வந்து அவங்களுக்கு ஒரு குறித்த காலம் வச்சிருக்கார். அந்த காலத்தில் மீண்டும் அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு தேவன் கொண்டு போய் சேர்த்துவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அந்த ஜனங்களுக்கு ஊட்ட வேண்டும். நம்பிக்கையை அவங்க பெறணும், அந்த இஸ்ரேல் ஜனங்க பெறணும். அதனால எசேக்கியேலை தேவன் பயன்படுத்தினார். அவர் மூலியமாக அவருடைய தரிசனங்களை கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயங்களை தேவன் வந்து அவர் பட்சமா திருப்பினார். அந்த ஜனங்களுடைய இருதயங்களை தூண்டினான்னு சொல்லி பார்க்குற மண்மான சோரசல பாருங்க. எசேக்கியேல் அவர் வந்து மனுஷகுமாரனுக்கு நிழலா இருக்கார். மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலா சொல்லப்பட்டிருக்கார். அதாவது சிறந்த போதகர் நம்முடைய கர்த்தர் தான், நம்முடைய மீட்பர் நமது கர்த்தர் தான், நமது இரட்சகர் அவர் தான். அப்போ நமது மீட்பரை, நம்ம இரட்சகரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து எசேக்கியேல் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறாரு. அத்தோட இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மகிமை மிக்க ஒரு தலைவர், நமக்கு தலையா இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய திருச்சபை வகுப்பார், மணவாட்டி வகுப்பார், அவங்களுக்கு செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக வந்து எசேக்கியேல் பயன்படுத்தப்பட்டார். அதை வந்து கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையின் உறுப்பினர்களையும் அவர் குறிக்கிறார். திருச்சபைக்கும் ஒரு அடையாளமாக இருக்கார் எசேக்கியேல். அதை குறித்து நம்ம ரீப்ரிண்ட் நம்பர் 4881 பேராகிராஃப் 1-2 நாம் படிக்கிறோம். எசேக்கியேலுடைய தரிசனங்கள் எல்லாமே அன்பான சோரசல் நம்ம பார்க்கும்போது குறியீடுகள் நிறைஞ்சது. குறியீடுகள் நிறைந்ததுதான் எசேக்கியேலுடைய தரிசனம். குறியீடுகளால அங்க சொல்லப்பட்டிருக்கும். எனவே இது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்துற விசேஷமாக சொல்லப்படுது. அப்போகாலிப்ஸ்னா வெளிப்படுத்துறது, பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்துற விசேஷம் நம்ம படிச்சோம்.
அது பொருத்தமாக இருக்குது அன்பான சகோதரர்களே. இது வந்து பாபிலோனுடைய அந்த மொழியில, பாபிலோனியருடைய கல்தேயர் மொழியில, அந்த பாபிலோனியர்களுக்கு ஒரு பேர் வந்து கல்தேயர்னு பேரு. அந்த பாபிலோன் தேசத்துக்கு சினையார் தேசம்னு ஒரு பேர் இருக்கு. இப்படியாக வந்து அந்த பாபிலோனுடைய அந்த கல்தேயர் மொழியில எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த பாபிலோனுடைய பேரரசனாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் மீது படையெடுப்பு நடத்தி 3 முறை அட்டாக் பண்ணார். அந்த 3 அட்டாக்ல முதல் படையெடுப்பின் போது சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள்ல இந்த எசேக்கியேலும் ஒருத்தர். பாருங்க, 3 அட்டாக்ல ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வந்து சிறைப்பிடிச்சு போறார். ஒவ்வொரு தடவையும் அந்த இஸ்ரேல் தேசத்தை கொள்ளையிட்டு, எருசலேமை கொள்ளையிட்டு அந்த ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போவார். அப்படி அந்த முதல் படையெடுப்பின் போது சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒருவர். எரேமியா, தானியேல் ஆகிய தீர்க்கதரிசிகளும் இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. எசேக்கியேலோட சமகாலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் யாராருன்னா எரேமியா தீர்க்கதரிசி, நான் படிக்கிறோம்ல எரேமியா புஸ்தகம், அப்புறம் தானியேல் புஸ்தகம், இவங்க எல்லாமே பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தவங்க. பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தவங்க. அப்ப எரேமியா, தானியேல் ஆகிய 2 மாபெரும் தீர்க்கதரிசிகளும் எசேக்கியேலுடைய சமகாலத்தவர்கள் அன்பான சகோதரர்களே. அந்த காலத்து கூட நம்ம பார்க்கும்போது கிமு 500, கிமுனா இயேசு கிறிஸ்து பிறக்கறதுக்கு முன்னாடி 592 காலகட்டங்களில் இவருடைய ஊழியங்கள் அங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். கிமு 592 ஒரு ஊழியம் ஆரம்பிச்சது. இப்படியாக வந்து இவருடைய ஊழியமே பொதுவாக சிறைப்பட்டிருந்த யூதர்களுக்காகத்தான், சிறைப்பட்டிருந்த அந்த பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருந்த யூதர்களுக்காகத்தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அந்த தீர்க்கதரிசன பணியானது அப்படிதான் அங்கே செஞ்சாரு. அதை குறித்து பார்க்கும்போது, அதாவது தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அளித்த சாட்சி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா தேவன் கொடுத்த சாட்சி, அது வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தணும். ஏன்னா அவங்க சோர்வில் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனக்கவலையில் இருக்கிற அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்கள தேற்றணும். அப்புறம் அவங்களோட இருதயங்களில் விசுவாசம், எஞ்சி இருந்த விசுவாசம், அவங்க விசுவாசம் ஏறத்தாழ இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நஞ்ச விசுவாசம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் நஞ்ச இருக்கக்கூடிய விசுவாசத்தை, அந்த தீப்பொறிய இன்னும் தூண்டி விட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தேவன் வந்து எசேக்கியேலுக்கு இந்த தரிசனங்களை கொடுத்தாரு. பாருங்க, தானியேலை போலவே அதாவது இஸ்ரேல் ஜனங்களை தேவனோட தயவுக்குள்ள மீண்டும் அவன் வழி நடத்தணும். அப்புறம் தேசம் வந்து பாழா போச்சு, அந்த இஸ்ரேல் தேசம் வந்து பாழாய் கிடக்குது. அதுக்காக தேவன் நியமித்த காலம் வந்து 70 ஆண்டுகள். அப்போ அந்த 70 ஆண்டுகள் சிறையிருப்பு, அந்த 70 ஆண்டு சிறையிருப்பு முடிஞ்சோன்னு இவர்கள் வந்து மீண்டும் அவங்க சொந்த தேசத்துக்கு போகணும். அதை நம்பிக்கையோட எதிர்கால செய்வதற்காகத்தான் இந்த தீர்க்கதரிசனங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அன்பான சகோதரர்களே. இதை குறித்து நம்ம படிக்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 36/24 பேரா 3 வந்து நமது மூத்த சகோதரர் வந்து எழுதுறார். அப்போ சிறையிருப்பில் இருந்த ஜனங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் தேவன் இந்த தீர்க்கதரிசி அனுப்பினார். பாருங்க, அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா அங்க தேவன் பேசினார். எசேக்கியேல் வந்து 22 ஆண்டுகளா அங்க கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து அந்த ஜனங்களுக்கு அறிவித்தார். 22 ஆண்டுகள் அவருடைய ஊழியம் இருந்துச்சு. அந்த ஊழியத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கான கண்டிப்பு இருந்துச்சு. கண்டிப்பு மற்றும் குற்றச்சாட்டுகள் அடங்கிய வார்த்தைகள், அதே சமயம் வாக்குறுதி, அவருடைய நம்பிக்கைக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதி, உத்தரவாதம், அந்த வார்த்தைகளும் இருந்துச்சு. பாருங்க, எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசனம் என்னென்ன இருக்குன்னா, கண்டிப்பு, இஸ்ரேல் ஜனங்களுக்கான கண்டிப்பு, அவர்கள் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், அப்புறம் அவங்களுக்கு தேவன் கொடுக்குற வாக்குறுதி, அந்த வாக்குறுதி மேல இவங்களுக்கு வரக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த வாக்குறுதி அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம வாசித்து, அதே வேளையில கடின இருதயமும் பிடிவாத குணம், இந்த இஸ்ரேல் ஜனங்க கடின இருதயம் பிடிவாத குணமும் கொண்ட அந்த மக்களுடைய பரிதாபகரமான விக்கிரக ஆராதனை, இந்த ஜனங்க விக்கிரக ஆராதனை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருக்கும் போதிலிருந்தும் விக்கிரக ஆராதனை தான், அப்புறம் எகிப்துலேருந்து வரும்போது விக்கிரக ஆராதனை தான், கானான் தேசத்துல வந்து தேவன் கொண்டு சேர்த்துனதுக்கு அப்புறம் விக்கிரக ஆராதனை தான், அப்புறம் தொடர்ந்து இந்த ஜனங்க விக்கிரக ஆராதனையிலேயே தான் இருக்கிறாங்க. அப்புறம் மீண்டும் அங்கே பாபிலோனுக்கு போகும்போது அங்கேயும் விக்கிரக ஆராதனை தான். அப்போ அந்த ஜனங்களுடைய அந்த விக்கிரக ஆராதனை மற்றும் அவளுடைய ஒழுக்கக்கேடு, அந்த ஒழுக்கக்கேடு அந்த ஜனங்கள்ட்ட இருந்துச்சு. அப்புறம் சொல்றாரு, நன்றியற்ற தன்மை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுத்தமான நன்றி இல்லாத தன்மை தான் இருக்கு. காரணம் என்ன, தேவன் அவர்களை வந்து எப்படி பாதுகாத்தார்,
ஏன்னா அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க தான் தேவனுடைய சொந்த ஜனங்கள், என்னுடைய பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். இப்படி எல்லாம் தேவன் எந்த ஜனத்துக்கும் சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவன் சொன்னார். அப்படியாக அந்த ஜனங்களை வந்து தேவன் வந்து தன்னுடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தார். நீங்க நாம் படிச்சிருக்கிறோம். அவர்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனை ராஜாக்களை வந்து அவர்களுக்கு முன்பாக முறியடித்தார். தேவன் ஆசீர்வதித்த அந்த பாலும் தேனுடைய கானான் தேசத்தை கொடுத்தார். இப்படியாக எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இந்த ஜனங்கள் நன்றி இல்லாமல் தான் நடந்துக்குவாங்க, வணங்கா கழுத்து. இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணலட்சணங்கள். இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடாத குணலட்சணங்கள் சொல்லி பார்க்குறோம். இந்த நன்றி இல்லாத தன்மை எல்லாம் அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ தேவனுடைய அன்பு அவங்க மேல எப்படி வச்சிருந்தார்? அவர் தேவன் வச்ச அன்புங்கிறது சாதாரண அன்பு இல்லை, பேரன்பு. அதே மாதிரி தேவன் மேல அவங்க மேல வச்ச இரக்கம், அது பெரிய இரக்கம். அப்புறம் அவருடைய அளவற்ற கிருபை. இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாடங்கள்ல தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவுதான் முரட்டாட்டம் வணங்கா கழுத்து செய்து தேவனுக்கு விரோதமா முதுகை காட்டி துரோகம் செஞ்சாலும் தேவன் அவங்க மேல வச்ச பேரன்பையும் தேவன் மேல அவங்க வச்ச பெரிய இரக்கத்தையும் அளவற்ற கிருபையும் நம்ம இந்த பாடத்தில் நம்ம கண்கூட நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து தவறுகள் செய்யும் போது அந்த ஜனங்களை அவர் கையாண்ட விதம், அதில் இருக்கக்கூடிய முன்மாதிரியான தன்மை, இதெல்லாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம மூத்த சகோதரர் ரசபல் எழுதுறார். ரீப்ரிண்ட் நம்பர் 1373 4வது பேராவில் நம்ம மூத்த சகோதரர் எழுதுறார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அக்கிரமம், அவங்க குற்றங்கள் நம்ம எவ்வளவு படிச்சுக்கிறோம். அவங்க செய்த அக்கிரமங்கள் எல்லாம் அதிகம், குற்றங்களும் அதிகம். தேவனுக்கு விரோதமாக அவங்க செய்த அக்கிரமங்கள் குற்றங்கள் ரொம்ப அதிகமாக பெருகி இருந்தாலும் கர்த்தர் வந்து அவருடைய ஜனங்களை முற்றிலும் கைவிடவில்லை. அவர் எப்பவுமே அந்த ஜனங்களை வந்து முற்றிலும் கைவிட்டதா அங்கே எழுத்துக்கள் இல்லை, வசனமும் இல்லை. இப்படியாக வந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை முற்றிலும் கைவிடல. மாறாக தேவன் வந்து தன்னுடைய சொந்த ஜனத்தை மேல மிகுந்த இரக்கம், ரொம்ப மிகுந்த இரக்கம். அவங்க எவ்வளவுதான் துரோகம் பண்ணாலும், எவ்வளவுதான் அவருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சாலும், எவ்வளவுதான் அவரை விட்டுட்டு விக்கிரகத்தை வணங்கலாலும் தேவன் அவங்கள மிகுந்த இரக்கத்தோட தான் பார்த்தார். இரக்கத்தோட தான் அவங்களை நினைவு கூர்ந்தார். பாருங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கரம், தேவனுடைய கண் அவங்க மேல இருந்துட்டே இருந்துச்சு. தேவன் வந்து அவங்களை மறக்கவே இல்லை. குறிப்பாக அவங்க அந்த எகிப்துல இருந்தாலும் சரி, அடிமைத்தன வீடாக எகிப்துல இருந்தாலும் தேவன் மறக்கல. அவங்க மேலதான் கண்ணோக்கம் வந்தார். வனாந்தரத்தில் நடந்து வந்தாலும் சரி, அவங்களோட தான் அவங்க மேலதான் கண்ணா இருந்தார். அப்புறம் இந்த கானான் தேசத்துல வந்து இருந்தாலும் சரி, அப்பவும் தேவன் அவங்கள பார்த்தார். கடைசியாக அந்த பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனாலும் தேவன் அவர்களை வந்து நினைவு கூர்ந்தார். அவர்கள் சிறைப்பட்டிருந்த அந்த தேசத்திலும் கூட தேவன் அவங்கள மறக்கலைன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக அந்த ஜனங்களுக்கு தேவன் நிறைய தீர்க்கதரிசிகளை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தினாரு, ஊக்கப்படுத்தினாரு, அவங்களுக்கு நிறைய சரியான பாதையை காட்டி கொடுத்தார். அப்படி தேவன் கொடுத்த தீர்க்கதரிசிகள் தான் இந்த எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, தானியேல், நிறைய தீர்க்கதரிசிகள் நான் பார்க்குறோம். இப்படியாக நிறைய தீர்க்கதரிசிகளை தேவன் கொடுத்தார். அதுவும் குறிப்பாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு தேவன் நிறைய அவருடைய வார்த்தைகளை, தரிசனங்களை கொடுத்து, எச்சரிப்பு கொடுத்து அவர்கள் நல்வழிப்படுத்திட்டே இருந்தார். அதுவும் குறிப்பாக அந்த எசேக்கியேல் எழுதின அந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதுமே அந்த கல்தேயரோட மொழியில கால்டிய மொழி, அந்த மொழி வந்து கால்டியா அப்படிங்கிற மொழி. அதில் எழுதப்பட்ட அந்த முன்னறிவிப்பு குறியீடுகள் நிறைஞ்சது, அதெல்லாமே குறியீடாக நிறைஞ்சது. எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள்லாம் பார்க்குறோம். முற்காலங்களில் குறியீடு தான், சிம்பிள்ஸாக சின்னங்களாக, அதாவது குறியீடுகள் வரைவாங்க. அது குறியீடுகள் நிறைஞ்சது தான் அந்த எழுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். இது பழைய ஏற்பாட்டோட வெளிப்படுத்துகிற விசேஷங்கள் நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். அப்போ இது வந்து அவர் தேவன் எங்கே வெளிப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கும்போது எசேக்கியேல் சொல்றார், நான் எங்கே இருக்கிறேன்னா கேபார் நதிக்கரையில் சிறைப்பட்டவர்கள் இடத்துல நான் இருக்கும்போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றார். அது ரீபீட் நம்பர் 4881 5வது பேரில் படிக்கிறோம். இப்படியாக வந்து எசேக்கியேலுக்கு தேவன் வந்து வெளிப்படுத்தின விசேஷங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து குறிப்பாக தேவனுடைய தீர்க்க தரிசனங்களையும் அவருடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துவார். நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு, தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த எந்த தீர்க்கதரிசிக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உண்டு. அது என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? பாருங்க, எந்த தீர்க்கதரிசியும் செய்யாதத எசேக்கியேலை தேவன் செய்ய வச்சிருக்கார். எந்த தீர்க்கதரிசியும் செய்யாதத எசேக்கியேல் மூலமா செய்ய வச்சிருக்காரு. எப்படி தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. The book consists of prophecy, parables,
சிம்பல்ஸ், சைன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இதெல்லாம் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்குது. The book consists of prophecy. ப்ராஃபஸினா தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தீர்க்க தரிசனங்களா சொல்லியிருக்காரு. பேரபிள்ஸ், ஓமைகளா சொல்லியிருக்காரு. சிம்பிள்ஸ், குறியீடுகளா சொல்லியிருக்காரு. சைன்ஸ், சைன்னா அதாவது அடையாளம், அடையாளங்களா சொல்லியிருக்காரு. அப்புறம் அண்ட் ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன்னா அதாவது செய்ய சொல்வார் தேவன். செய்ய சொல்லி செய்து காட்ட சொல்லி தேவன் சொன்ன விஷயத்தை அவர் செஞ்சு காமிக்கணும், அவர் வாழ்க்கையில் செஞ்சு காமிக்கணும். இது எந்த தீர்க்கதரிசியும் செய்யல பாருங்க. ஆக்ஷன்ஸ் எந்த தீர்க்கதரிசியும் தேவன் செய்யல. அப்படியாக வந்து தேவன் தான் அந்த எசேக்கியேலை வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த மாதிரி ஆக்ஷனா செய்ய வச்சார். அப்போ ஆக்ஷன்ஸ் அது வந்து அவர் வாழ்க்கையில் மூலியமா நடிச்சு காமிக்க சொன்னார். நடிச்சுக்கிறது இல்லை, ரியலாக நடந்து காமிக்க சொன்னார். பாருங்க, ஆக்ஷன்ஸ் ஆஃப் எசேக்கியேல் அப்படி நடந்துறீங்களா? தேவன் சொல்வதை கேட்டு அப்படியே செய்யும். தேவன் சொல்றதை கேட்டு அப்படியே பாருங்க. சினிமாலாம் அந்த கதை கொடுத்த அந்த அந்த கேரக்டர் கொடுத்தாச்சுன்னா அந்த கேரக்டர் மாதிரி நடிச்சு காமிக்கணும். அந்த மாதிரி இது வந்து என்னன்னா, தேவன் சொல்றத அவர் வாழ்க்கையில் அப்படியே செஞ்சு காமிக்கணும். தேவன் சொல்ல செஞ்சு காமிக்கணும். அப்படி செஞ்சு காமிச்சிருக்காரு. ஆக்ஷன்ஸ் எப்படி தெரியுங்களா? பாருங்க, எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதின் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். பாருங்க, இங்க எசேக்கியேலுக்கு ஆக்ஷன் சொல்றாரு தேவன். நீ உன் இடது பக்கமாக ஒரு கழித்து படித்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவளுடைய அக்கிரமத்தை சுமர்ப்பாய். இப்படியாகத்தான் வந்து எசேக்கியேல் வந்து தேவன் சொன்ன மாதிரி அங்க ஒரு கழிச்சு தான் படுத்தார். ஒரு கழித்து படுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஆக்ஷன். இது வந்து தேவன் சொல்றது ஆக்ஷனா அவர் செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, வசனம் வாசிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்க வந்து 390 நாட்கள் கீழ்ப்படியவில்லை. அதுக்காக 390 நாட்கள் அவர் வந்து ஒரு கழித்து படுக்கணும். 390 நாள் ஒரு கழித்தே படுக்கணும். அப்ப தேவன் சொல்றாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அவன் படுத்தார். எசேக்கியேல் 390 நாட்கள் இந்த ஜனங்க கீழ்ப்படியில, அதே மாதிரி 390 நாட்கள் இவர் வந்து ஒரு கழிச்சு படுக்கணும். அடுத்தது பாருங்க, எசேக்கியேல் 24ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவைகளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் எந்த ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நடக்காதது. சொல்றாரு பாருங்க தேவன் எசேக்கியேலுக்கு, மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினால என்ன பண்ணுவேன், உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாங்கிறார். என்ன சொல்றாரு தெரியுதுங்களா? அதாவது நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை, அதாவது எசேக்கியேலுடைய மனைவியை தேவன் வந்து அங்க மரணத்துக்குள்ள கொண்டு போக போறார். மரணத்துக்குள்ள கொண்டு போக போறார். அதான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினால உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஆனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, உன் மனைவி இறந்துட்டான்னு சொல்லி போட்டு என்ன பண்ணக்கூடாது, புலம்பக்கூடாது, அழுகக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. எப்படி இருக்குது இது? வந்து ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் வந்து அதாவது ஆக்ஷன் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. மனைவியை நான் எடுத்துக்குவேன், நான் வந்து மரணத்துக்குள்ள கொண்டு போயிடுவேன். ஆனால் நீ அழுகக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, புலம்பக்கூடாது. பாருங்க 17ஆம் வசனத்துல எசேக்கியேல் 24:17. அலறாமல் பெருமூச்சு விடு, இலவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விருப்பமான மனைவி எசேக்கியேலுடைய மனைவி தேவன் வந்து மரணத்துல கொண்டு போயிடுவாரு, எடுத்துக்குவாரா. ஆனா எசேக்கியேல் அழுகக்கூடாதா, புலம்பக்கூடாதா, கண்ணீர் விடக்கூடாதா? பாருங்க, அலறாமல் பெருமூச்சு விடு, இளவு கொண்டாட வேண்டாம். எப்படி இளவு கொண்டாடாம இருக்க முடியும்? உன் பாகையை உன் தலையில கட்டி உன் பாதரட்சிகளை உன் பாதத்துல தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகளின் அப்பத்தை புசியாமல் இருக்க கெடுவாய். அதாவது இது வந்து துக்கத்தின் நிமித்தமா செய்யக்கூடிய காரியங்கள், அதெல்லாம் நீ செய்யாதேங்கிறார். அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எப்படி பாருங்க, எசேக்கியேலுக்கு தேவன் ஆக்ஷனா சொல்றாரு.
அதை செஞ்சு வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறார். இப்படியாகத்தான் வந்து நடக்குது. அடுத்தது இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது எசேக்கியேல் 24 18 19. விடிய காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்வேன். பாருங்க, அதாவது தேவன் சொன்ன மாதிரியே நடக்குது. விடிய காலத்துல இவர் போய் ஜனங்களோட பேசுறாரு எசேக்கியேல். அன்று சாயங்காலத்துல எசேக்கியேலுடைய மனைவி செத்து போச்சு. தேவன் என்ன சொல்லிட்டாரு? நீ அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, புலம்பக்கூடாது, இளவு கொண்டாடக்கூடாது, தாடியெல்லாம் இது பண்ணக்கூடாது, எல்லாம் தேவன் சொல்லிட்டார். உன் தாடியை மூடக்கூடாது, துக்கம் கொண்டாடவர்களுடைய அப்பத்தை புசியாமலும் நீ இருக்கணுங்கிறார். எப்போதும் போல இருக்கணுங்கிறார். முடியுமா? இதை போய் செய்யறாரு எசேக்கியேல். கட்டளையிட்டபடியே வாழ்க்கை நடக்குது, அதே மாதிரி செய்யறாரு. அடுத்த வசனம். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். ஜனங்க எசேக்கியேல் நோக்கி கேட்கறாங்க, நீர் செய்யறவர்களை எங்களுக்கு என்னதுக்கு அடையாளம், எதுக்காக இந்த அடையாளம் கொடுக்குறீங்க, அதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா அப்படின்னு எசேக்கியேல் கேட்கறாங்க. அதுக்கு எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் மேல் வருது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் வீட்டாரை நோக்கி சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னன்னா, இதோ உங்கள் பலத்தின் முக்கியத்துவமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நான் பரிசுத்த குலைச்சலாக்குறேன். நீங்கள் வெட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் பட்டயத்தால் விழுவார்கள். இப்படி நடக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்தது எசேக்கியேல் 24 வசனம் 22 23 வாசிங்க. அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரையொருவர் பார்த்து தவிப்பீர்கள். பின்னாடி எப்படி உங்களுக்கு நடக்க போகுது? பின்னாடி என்னுடைய வாழ்க்கை எப்படி, என் மனைவியை நான் இழந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட நான் அதை வெளிப்படுத்தாம இருக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பின்னாடி வரப்போகுது. அப்ப நீங்க வந்து புலம்பாமலும் அழாமலும் இருக்கணும். உங்கள் அக்கிரமங்கள் நீங்க வாடி போய் ஒருவர் பார்த்து தவிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அதான் முக்கியமான வசனம், எசேக்கியேல் 24 24 வசனம். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். பாருங்க, இப்படியாக வந்து இந்த எசேக்கியேல் வந்து உங்களுக்கு அடையாளமா இருப்பான். நான் உங்களுக்கு அடையாளமா இருப்பேன். ஒரு சைன், ஆனா அடையாளம். என்னோட வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, அதுக்கு ஒரு அடையாளமா இது இருக்க போகுது. அவன் செய்தபடியெல்லாம் நீங்களும் செய்வீங்க. எசேக்கியேல் வந்து ஒரு அடையாளமா இருக்கிறான் உங்களுக்கு. நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி நீங்களும் செய்ய போறீங்க. இப்படி வரும்போது நிச்சயமா இது உங்களுக்கு வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிஞ்சு கொள்வீங்கன்னு சொல் அப்படின்னு தேவன் சொல்லிட்டார். இப்படியாக வந்து பாருங்க, எசேக்கியேலுடைய வாழ்க்கையில இதை விட என்ன ஆக்ஷன் பண்ணணும் தேவன் சொல்றாரு பாருங்க. அவர் வாழ்க்கையில வந்து அவருக்கு பிரியமான மனைவியவே தேவன் வந்து எடுத்துட்டார். அப்ப அந்த சூழ்நிலையை வந்து அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு பாருங்களேன். இதுதான் பெரிய விஷயம். அப்ப எசேக்கியேல் வந்து எந்த இடத்துலயும் தன்னை குறித்து அவர் சொல்லுங்க நான் பார்த்தா 48 அதிகாரங்கள்ல 2 முறை தான் அவருடைய பேர் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எசேக்கியேல் குறித்து பார்த்தோம்னா அவர் ஒரு ஆசாரியன். எசேக்கியேல் வந்து ஒரு ஆசாரியன். அப்புறம் ஆசாரியனா இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி. ஆசாரியன், அப்புறம் ஆசாரியன் வழி வந்த ஒரு ஆசாரியன், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்புறம் யூதாவினுடைய 2 நாட்கள்ல இருந்த ஒரு ஊழியக்காரன். யூதா ஜனத்துக்கு ஒரு 2 நாட்கள் 70 வருஷம் சிறையிருப்பு. அந்த 2 நாட்கள்ல இருந்த ஒரு ஊழியக்காரன். அதுல தேவனுடைய வேலையை செஞ்ச ஒரு ஊழியக்காரன். அப்ப தேவன் வந்து எப்பவுமே அவர் ஏதாச்சும் செய்யறாருன்னா அந்த அவர் காரியங்களை, அவருடைய தெய்வீக திட்டங்களை எல்லாமே அவருடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாம எதுவுமே செய்ய மாட்டார். தேவன் ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்திட்டு தான் செய்வார். அப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல எசேக்கியேல் ஆகிய அவருடைய ஊழியக்காரனுக்கு தேவன் நிறைய வெளிப்படுத்தியிருக்கார். அது மாபெரும் ஒரு தீர்க்கதரிசனம். நிறைய பாடங்கள் இருக்கு. இந்த ஒரு ஸ்டடியானது அன்பான சாஸ்திர ஒரு பிரம்மாண்டமான சத்தியத்தை உள்ளடக்கி இருக்கு. இப்படியாக வந்து அங்க தேவன் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கார் எசேக்கியேலுக்கு. அதான் பார்க்கும்போது ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல 7ஆவது வசனத்துல தேவன் சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார்.
பாருங்க, தீர்க்கதரிசியாக தன் ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாம ஒண்ணுமே தேவன் செய்ய மாட்டார். அப்படின்னா தேவன் செய்ய போறாருன்னா அது தன் ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தி தான் செய்வாரு. அப்படியாக வந்து தேவனுடைய ஊழியக்காரனான இந்த எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்துறது ஒரு அருமையான தீர்க்கதரிசனத்தை நாம் பார்க்க போறோம். பாருங்க, எசேக்கியேல் அப்படிங்கிற பேருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? எசேக்கியேல் அப்படிங்கிற பேருடைய அர்த்தம் வந்து காட் வில் ஸ்ட்ரென்தன். அந்த பேருடைய அர்த்தம் வந்து காட் வில் ஸ்ட்ரென்தன். எசேக்கியேல் அப்படிங்கிற பேருடைய அர்த்தம் காட் வில் ஸ்ட்ரென்தன், அதாவது கடவுள் பலப்படுத்துவார், தேவன் பலப்படுத்துவார் அர்த்தம். அந்த பேருடைய அர்த்தம் எசேக்கியேல். ஏல்னா தேவன், ஏல் என்றால் தேவன். எசேக்கியேல்னா தேவன் பலப்படுத்துவார். தேவனால பலப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, தேவனால பலப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசன ஊழியத்திற்கென்று தேவனுடைய அழைப்பை பெற்று இவர் வந்து ஊழியம் செய்தார். அந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை இவர் செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ இவருடைய பிறப்பு எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது எசேக்கியேலுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கலாம். எசேக்கியேலுடைய வாழ்க்கை வரலாறு, இவருடைய பிறப்பு வந்து கிமு 622. கிமுல 622 வருஷத்துல பிறந்தாரு. இவர் சிறையிருப்புக்கு நேபுகாத்நேச்சர் சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது இவர் ஒரு கைதியாக சிறைப்பிடிச்சு கொண்டு போகப்பட்டார். பாபிலோன்ல சிறைவாசம் எப்படின்னா கிமு 597. கிமு 597 அவருடைய அந்த சிறைவாசம். அங்கதான் தேவன் வந்து தீர்க்கதரிசியாக அழைப்பு கொடுக்கிறார். எப்போனா கிமு 592. இது என்ன வருஷம் எப்படி கம்மியாயிட்டு வருதுன்னு பார்க்க வேண்டாம். கிமுல எப்படி வருங்க? கிபியில் எப்படி வரும்? 1 2 3 4 இப்படி ஏறு வரிசையில் வரும். கிமுல இறங்கு வரிசையில் போகும். அவர் பிறந்தது வந்து கிமு 622. அப்புறம் வளர்றாரு, சிறையிருப்புக்கு போகிறது 597, கிமு 597. தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு தேவன் அழைச்சது கிமு 592. அப்படி குறைஞ்சிட்டே வருது பாருங்க. எச்சரிக்கை செய்த காலம் கிமு 593 இருந்து கிமு எத்தனைங்க 586 வரைக்கும் எச்சரிப்பு கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கான எச்சரிப்பு கொடுக்கிறார். எருசலேமுக்கு அழிவு வந்தது எப்படின்னா கிமு 586. அப்புறம் நம்பிக்கை மற்றும் மீட்பு காலம் வந்து கிமு 586 வந்து ஆரம்பிக்குது. கடைசி தரிசனங்கள் கிமு 573. அவருடைய இறப்பு வந்து கிமு 560. அவருடைய இறப்பு கிமு 560. இப்படியாக வந்து எசேக்கியேலுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப ஆச்சரியவனமாக தேவனுடைய வழிநடத்தல் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ தேவன் வந்து அந்த யூத ஜனங்களை நேபுகாத்நேச்சார் அப்படிங்கிற அந்த ஒரு பிரஜாதி ராஜாவாகிய அவர் மூலியமா நடத்தலான்னு நம்ம படிச்சிருக்கிறோம், வேத வசனத்தில் படிக்கிறோம். அந்த நேபுகாத்நேச்சார் காட்ஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நேபுகாத்நேச்சார் தேவன் தன்னுடைய ஊழியக்காரன்னு சொல்றாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பிடிச்சு போனதுல இந்த நேபுகாத்நேச்சார் முக்கிய பங்கு வச்சார். அந்த நேபுகாத்நேச்சார் படையெடுப்புல சிறைப்பட்டு போனாங்க பாத்தீங்களா? அதுல வந்து முதல் தாக்குதல் எப்போ? ஃபர்ஸ்ட் அட்டாக். 3 முறை அட்டாக் பண்றாரு. முதல் தாக்குதல் வந்து கிமு 605. கிமு 605 தான் முதல் தாக்குதல். அந்த முதல் தாக்குதல்ல போனவங்க தான் தானியேலு, அவருடைய நண்பர்கள். யாராரு? தானியேலோட ஃப்ரெண்ட்ஸ் யாராருங்க? அனனியா, மிசாயேல், அசரியா. இவங்கெல்லாம் வந்து அந்த முதல் அட்டாக்ல, நேபுகாத்நேச்சாருடைய முதல் அட்டாக்ல சிறையா போனவங்க. அதுல தான் எசேக்கியேலும் போறாரு. சார் 2ஆம் தாக்குதல் எசேக்கியேல் போறாரு. அதுக்கடுத்து 2ஆம் தாக்குதல் பாருங்க கிமு 597. அப்பதான் இவர் எசேக்கியேல் போறார். 2ஆம் தாக்குதல் 597, கிமு 597. அவருடைய 25 வயசுல, எசேக்கியேலுக்கு 25 வயசாகும் போது சிறை பிடிச்சு போறார். சிறைப்பட்டு போன போது எசேக்கியேலுக்கு வயசு வந்து எத்தனை வயசுங்க? 25 வயது, வாலிபன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3ஆவது தாக்குதல்ல மீதமுள்ளவர்கள் எல்லாமே. 3ஆவது தாக்குதல் எப்படி நடந்துச்சுன்னா கிமு 586. இப்படியாக வந்து 3 அட்டாக். முதல் தாக்குதல் தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் போனாங்க. தானியேலை குறித்து நாம் நிறைய படிச்சிருக்கிறோம். 2ஆம் அட்டாக்ல வந்து எசேக்கியேல் அப்புறம் மற்றவர்களும் போறாங்க. 3ஆவது அட்டாக்ல தான் மீதமுள்ள எல்லா ஜனங்களும் நேபுகாத்நேச்சார் வந்து சிறைப்பிடிச்சு போனார். அப்போ அன்பான சகோதரர், எதுக்கு தேவன் வந்து இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பயன்படுத்தி இந்த எசேக்கியேல் புத்தகத்தை எழுதினார்? தீர்க்கதரிசன புத்தகத்தை எதுக்கு எழுதினார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் எதற்காக எழுதப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கான பதில் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துறது. சிறையிருப்புல சோர்ந்து போன அந்த ஜனங்களை தேவன் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை வந்து சந்தோஷப்படுத்த, உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை இருக்குது, இந்த சிறையிருப்பில் நீங்க சோர்ந்து போக வேண்டாம், உற்சாகமா இருங்க, உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை
வாழ்க்கை என்பது நான் அருமையா வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுத்தினார் தீர்க்கதரிசனத்தின் மூலமாக. அப்புறம் அவர்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை எரிய வைக்கிறதுக்காக, அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் என்னாச்சு தெரியுங்களா, கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே வந்துச்சு. ஏன்னா சோர்ந்து போயிட்டாங்க, விசுவாசத்துக்கு ஒரு குறைச்சல் வந்துருச்சு. அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச விசுவாசத்தையும் எரிய வைக்கணும், கொழுந்து விட்டு எரிய செய்யணும். அதுக்கு தான் தேவன் வந்து எசேக்கியேலை பயன்படுத்தினார். அப்புறம் மறந்து போன தேவனுடைய வல்லமையை நினைவூட்ட இந்த ஜனங்க தேவனுடைய வல்லமையை காலப்போக்கில் மறந்துட்டாங்க. தேவன் பண்ண வல்லமை என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்க தேவன் எப்படியெல்லாம் வல்லமையை தன்னுடைய சர்வ வல்லமை காமிச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சர்வ வல்லமை காமிச்சார்? முதல்ல எகிப்தில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வாதைகள், அதுலயே தேவனுடைய வல்லமை காமிச்சார். கடைசி வாதை 10வது வாதையில தலைப்பிள்ளை சங்காரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டுச்சு, எகிப்தினுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாமே மறிச்சு போச்சு. அதுலயே தேவனுடைய வல்லமை காமிச்சார். அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் செங்கடலையே பிளந்தார் தேவன். பின்னாடி பார்வோன் சேனை தோத்திட்டு வந்து முன்னாடி செங்கடல் பிளக்குமா, அங்க தேவன் பிளக்க வச்சார். அப்போ அதுல தேவனுடைய வல்லமையை பராக்கிரமத்தை பார்த்தாங்க. அப்புறம் செங்கடலை கடந்து வந்தோன்னே பசி இருக்குது. அந்த 24 லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு என்ன பண்றது, தேவன் மன்னாவை கொடுத்தார். இதெல்லாம் எப்படி நடக்கும்? தேவனுடைய வல்லமை அங்க செயல்பட்டுச்சு. தேவன் மாபெரும் அங்க அற்புதம் செஞ்சார். அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் அந்த வனாந்தர பிரயாணத்துல எதிரிகளா வந்தாங்க. தேவன் அவர்களை எல்லாத்தையும் வந்து இவங்க முன்னாடி தோற்கடிக்க வச்சார். அப்ப எவ்வளவு வல்லமையை தேவன் வந்து காமிச்சார். அவங்க மட்டும் இல்ல, மறந்து போன தேவனுடைய வல்லமையை நினைவூட்ட ஜனங்க தேவனுடைய அந்த வல்லமையை மறந்துட்டாங்க. அதை நினைவூட்டுறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணாது தெரியுங்களா, இந்த ஜனங்களை வந்து எச்சரிக்கிறதுக்காக வந்து தேவன் வந்து கொடுத்ததுதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம். இதுல வந்து ஜனங்களுக்கு நிறைய தேவன் வந்து என்ன பண்ணாது தெரியுங்களா, உற்சாகத்தை கொடுத்தார். சந்தோஷத்தை வந்து மீண்டும் அவங்க மத்தியில வந்து ஏற்படுத்தினார். உங்களுக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத வந்து தேவன் சொன்னார். இப்படியாகத்தான் வந்து அன்பான சகோதரர்களே, இந்த ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க வந்து தேவனை விட்டு தூரம் போனாலும் தேவன் வந்து அவர்களை வந்து தேடி தேடி வந்தார்னு சொல்லி பார்க்குறோம். கீழ்ப்படியாம போனாங்க, தேவனை மறந்தாங்க. ஆனா தேவன் அவங்கள மறக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம் தெரியுங்களா, மனுக்குலம், நமது ஆதி தகப்பன் தாய் ஆதாம் ஏவாள், இது அந்த விஷயத்துக்கு கூட கம்பேர் பண்ணலாம். அப்போ இந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. தேவன் வந்து ஆதாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். கீழ்ப்படுகிறானா என்ற வார்த்தைக்கு பார்த்தார். தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடு, நான் சொல்லக்கூடிய பழத்தை அதனுடைய பழத்தை தொட வேண்டாம், புசிக்க வேண்டாம்னு சொன்னார். அப்போ ஆதாம் வந்து தேவனுக்கு ஆரம்பத்தில் கீழ்ப்படிஞ்சு நடந்தார். ஆரம்பத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். முதல்ல ஆதாம் மட்டும்தான் படைச்சார் தேவன். அப்புறம் தான் என்ன பண்ணாருங்க, அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஏவாள் படைக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் வந்தாச்சு, அந்த மனுஷனுக்குரிய மனுஷன் வந்தாச்சு. இப்ப ஆதாம் என்ன பண்ணார், அது வரைக்கும் ஆதாம் மட்டும்தான் இருக்கிறாரு, தேவனை மறக்கவே இல்லை. தேவன் ஒரு மனுஷனை கொடுத்துட்டார், உடனே என்ன பண்ணார், தேவனை மறந்துட்டார். மனுஷி மேல அந்த தேவன் மேல வச்ச அந்த அன்பை மனுஷி மேல வச்சிட்டார், தேவனை மறந்து விட்டார். பாருங்க, அதனாலதான் பாருங்க அன்பான சகோதரர்களே, ஆதாம் தன்னுடைய மனைவிய நேசித்ததுனால தேவனை மறந்துட்டார், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போயிட்டார். பாருங்க, அங்க வந்து சாத்தான் வந்து சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாளை பறிச்சு அந்த பழத்தை பறிச்சு சாப்பாட வச்சுட்டாப்ல. உடனே அந்த பழத்தை மீண்டும் தன் கணவனுக்கு இந்த அம்மா கொடுக்குது. உடனே இவர் ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும், ஐயோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? என்ன பண்ணிட்டார், வாங்கி சாப்பிட்டாரு. அப்ப இங்க யாரை திருப்திப்படுத்துறாரு, தேவனை திருப்திப்படுத்துறாரு. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில என்ன பண்ணாரு, தேவனை மறந்துட்டாரு. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்க எப்படி தேவனை மறந்தாங்களோ அது மாதிரிதான் ஆதாமும் தேவனை மறந்துட்டார். புரிஞ்சுங்களா, ஆதாமும் தேவனை மறந்துட்டார். இப்ப பாருங்க, வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய ரோமர் கழுதிமா சொல்றார், ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். பாருங்க, இங்க வசனத்துல படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறந்துட்டாங்க, தேவனுடைய வார்த்தைகளை மறந்துட்டாங்க. சிருஷ்டிகரை தொழணும். சிருஷ்டிகர் யாருன்னா பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர், அவரை தொழுது சேவிக்கணும். அதை விட்டுட்டு சிருஷ்டியை தொழுது சேவிச்சிட்டாங்க. தேவன் தான் முக்கியம், அவரை தான் தொழணும், அவருடைய வார்த்தைகளை தான் கீழ்ப்படியணும்.
ஆனா இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதாம் சிருஷ்டியை தொழுதுட்டார். அந்த சர்ப்பம் சொல்றதை கேட்டு செயல்பட்டாங்க. அப்புறம் ஏவாளை திருப்திப்படுத்துறதுக்காக, அவருடைய மனுஷியாக ஏவாளை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அங்க வந்து சிருஷ்டியை தொழ ஆரம்பித்தார். தேவன் மேல் வைத்த அந்த மகிமைய, அந்த அன்பை யார் மேல வச்சிட்டார்? ஏவாள் மேல வச்சிட்டார். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை யாருக்கு கொடுத்துட்டார்? ஏவாளுக்கு கொடுத்துட்டார். அப்ப அன்பான சகோதரர்களே, நமக்கு என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. பூமியில நம்ம வந்து தேவன் மேலதான் அன்பு வைக்கணும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் கீழ்ப்படியணும். அதை விடுத்துட்டு மற்றவங்க மேல தேவனை காட்டிலும் அன்பு வச்சு, மற்றவங்க வார்த்தைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நடந்தோம்னா, நாம அவங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். விக்கிரகாராதனை செய்ய ஆரம்பிச்சோம்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் விக்கிரகாராதனை போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எதிர இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. சிருஷ்டிகரத்தா தொழணும், சிருஷ்டிகரதா தொழுது சேவிக்கணும், சிருஷ்டியை தொழுது சேவிக்க கூடாது. ஆதாம் அப்படி செஞ்சிட்டார். சிருஷ்டியை தொழுது சேவிக்க ஆரம்பிச்சாரு. அதனால என்னாச்சுன்னா, இங்க தேவனுடைய கிருபை அவங்கள்ட்ட போயிடுச்சு. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாதீங்களா, இஸ்ரவேல் ஜனம் அதே மாதிரி செஞ்சாங்க. அதனால தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா, அவங்களுக்கு உணர்த்துறார், புரிய வைக்கிறார். எந்தெந்த வகையில புரிய வைக்க முடியுமோ அந்த நல்ல வகையில புரிய வைக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்றாரு. அப்புறம் ஒரு சில தண்டனைகள் கொடுக்குறாரு, சிச்சைகள் கொடுக்குறாரு. இது எல்லாம் வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க. தேவனுடைய அந்த அன்பை புரிஞ்சு கொள்ள முடியலன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க எப்படி எல்லாம் தேவன் சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். எசேக்கியேல் 6:7 இங்க பார்த்து வாசி. கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பாருங்க, கொலை செய்யப்பட்டவங்க உங்க நடுவில் விழுவாங்க, அப்ப நான் கர்த்தர்னு தெரிஞ்சுக்குவீங்கிறார். இப்ப நான் கர்த்தர்னு தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நிறைய இடத்துல சொல்லுவார் எசேக்கியேல்ல. தேவன் கர்த்தருங்கிறத அவங்க மறந்துட்டாங்க, கர்த்தரையே மறந்துட்டாங்க. அதனாலதான் நான் கர்த்தர்னு நீங்க அறிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு இப்படிலாம் நடக்கு, இந்த மாதிரி சோதனைகள் நடக்கு, பிரச்சனைகள் வரும், உங்க பேர் மத்தியில் நிறைய பேர் மடிந்து விழுவாங்க, அதனால நான் கர்த்தர்னு தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறார். அடுத்து பாருங்க, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். இப்ப கர்த்தரை வந்து அவங்க அறிந்து கொள்ளவே இல்லை. அப்படிதான் இப்படியாக வந்து தேவன் வந்து எந்தெந்த வகையில நான் கர்த்தருங்க நீங்க அறிஞ்சுவீங்களோ அந்த வகையில எல்லாம் உங்களை அறிய வைப்பேன் அப்படிங்கிறார். அந்த வகையில எல்லாம் நான் உங்களை என்ன பண்ணுவேன், அறிய வைப்பேனார். இப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து தேவனை மறந்துட்டாங்க, தேவனுடைய நாமத்தை வந்து பரிசுத்த குலைச்சலாக்குனாங்க. அது மாதிரி நாம பண்ணக்கூடாது. அப்ப ஆபிரகாமின் சந்ததி மாம்ச இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச மாதிரி நாம செய்யக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அவங்க செஞ்ச மாதிரி நாம செய்யக்கூடாது. அப்ப அது வந்து அப்படி செஞ்சா என்னாங்கன்னா அவனுக்கு கொடுத்த அதே தண்டனை நமக்கு வரும்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, எசேக்கியேல் மூலமா நமக்கு என்ன தேவன் பாடத்தை கொடுக்குறாருன்னா, அவரு கொடுத்த எசேக்கியேல் மூலமா கொடுத்த எச்சரிப்புகள். தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்க, தேவனுடைய சொந்த ஜனம், அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் வந்து தேவனை மறந்து தூரம் போறாங்க. ஆனா தேவன் அவங்கள கிட்டி சேர்க்கணும்னு நினைக்கிறாரு, அவங்கள அரவணைக்கணும்னு நினைக்கிறாரு, அவங்கள வந்து அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறாரு, அவங்க மேல கண்ணோக்கமா இருந்தார். ஆனா அந்த ஜனங்க வந்து அதை கவனிக்கவே இல்லை, அதை வந்து யோசிக்கவே இல்லை, தேவனை பத்தி நினைக்கவே இல்லை, மறந்துட்டாங்க. இப்போ அன்னைக்கு வந்து மாம்ச இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அவங்க நாம நடந்த மாதிரி நாம் நடந்துடக்கூடாது, அவங்க வந்து மறந்த மாதிரி நாம தேவனை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நாம தான் தேவனுடைய பிள்ளைகள், நாம தேவனை மறந்து விடக்கூடாது. அன்பான சகோதர சொல்லு, அதுதான் பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பது இது வந்து 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் வந்து பார்க்குறோம், அதிகாரம் 1லேருந்து 3 முடிய எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை வந்து 48 அதிகாரங்களில் அதிகாரம் 1லேருந்து 3 முடிய அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் முடிய அறிமுக தரிசனம் கொடுக்குறாரு. அப்புறம் ஆயத்தப்படுத்துறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துறார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்து வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அறிமுக தரிசனம், அப்புறம் ஆயத்தப்படுத்துறார். அப்புறம் அதிகாரம் 4லேருந்து 24 முடிய
அதிகாரம் 4 24 முடிய இஸ்ரேலுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு, இஸ்ரேலுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு வருது. அவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு என்னென்ன வகையான நியாய தீர்ப்பு அவங்க மேலே வரப்போகுது அப்படிங்கிற எச்சரிப்பு கொடுத்தார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரத்து வரைக்கும் 20 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்ன மாதிரி தண்டனை வரப்போகுது அப்படிங்கிற சொல்லிட்டார். அடுத்தது அதிகாரம் 33 48 முடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அதை தேவன் சொல்றார். இப்படியாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம். 3 பிரிவா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 3ஆம் அதிகாரத்து வரைக்கும் அறிமுக தரிசனம் மற்றும் ஆயத்தப்படுத்துதல் இஸ்ரேல் ஜனங்களை. அடுத்தது அதிகாரம் 4 24 முடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பு குறித்து பார்க்க போறோம். அப்புறம் அதிகாரம் 33 48 வரைக்கும் இஸ்ரேலருக்கும் பிரஜாவுக்கு கிடைக்க போற அந்த ஆசீர்வாதம். அது இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் விட்டாச்சு. அதில் 25 32 முடிய 25 32 முடிய அதாவது ஜட்ஜ்மெண்ட் டு ஜென்டில்ஸ், அதாவது பிரஜாதிகளுக்கு கொடுக்குவோர் நியாய தீர்ப்பு. அதில் பாயிண்ட்ல வரல, நோட் பண்ணிக்கங்க. வசனம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரத்து வரைக்குமே ஜட்ஜ்மெண்ட் டு ஜென்டில்ஸ், அதாவது புறஜாதிகள் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பு. புறஜாதிகளுக்கு தேவன் எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு, அது 3வது பாகம். 4வது பாகம் புறஜாதிகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், அதை பார்க்க போறோம். இதெல்லாமே இந்த புத்தகத்துல நம்ம பிரிச்சு ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதரர்களே, இது ஒரு மாபெரும் தீர்க்கதரிசன புத்தகம். இதுல தேவன் சொல்லக்கூடிய காரியங்களை எசேக்கியேல் மூலமா நம்ம தேவன் வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம ஒவ்வொரு வாரம் நம்ம தியானிக்க போறோம். அதுல நம்ம 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சு போலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். பாருங்க, இப்ப எசேக்கியேல் அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு சொல்றாரு. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியில, 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியில எங்க இருக்காரு எசேக்கியேல்? கேபார் நதி, பாபிலோன் தேசத்துல கேபார் நதியில ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார். சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவிப்பது என்னவென்றால், அந்த சிறையிருப்பு அந்த கேபார் நதி அண்டையில தான் அந்த சிறைப்பிடிச்சு போன கைதிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார், அந்த பாபிலோன் அரசு, அந்த கேபார் நதியில சிறையிருப்பில் கூடிய ஜனங்கள் மத்தியில இவரும் ஒரு கைதியா இருக்கார். அப்பதான் என்ன நடக்குது சொல்றா பாருங்க. சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட, வானம் திறக்குதான், தேவ தரிசனங்களை நான் கண்டேன்கிறார். பாருங்க, இப்படியாக அந்த சிறையிருப்புல கைதிகளா இருக்கும்போது தேவன் எசேக்கியேலுக்கு வானத்தை திறக்க வைக்கிறார். வானங்கள் திறக்கப்படுதான். அங்க என்ன திறக்கப்பட்ட விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, தேவ தரிசனங்களை பார்க்கிறார். வானம் திறக்கப்படும் போது தேவ தரிசனங்கள், தேவன் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை அங்க தரிசனமா காமிக்கிறார். எசேக்கியேலுக்கு ஒரு மாபெரும் தரிசனத்தை அவர் காமிக்கிறாரு. அங்க அந்த தரிசனங்களை பார்க்கிறார். எப்ப தரிசனத்தை பார்த்தார் அப்படின்னா, 30ஆம் வருஷம் 30வது வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதி. இந்த 1ஆம் வருஷத்துல நான் பார்க்கிறோம்ல 30ஆம் வருஷம் அப்படிங்கிறது எந்த 30ஆம் வருஷம்? எந்த 30ஆம் வருஷங்க? எசேக்கியேலுடைய 30ஆம் வருஷமா அல்லது காலத்துல 30ஆம் வருஷமானா, இது எதை எடுத்துக்கலாம்னா, அவர் சிறைப்பட்டு போகும்போது அவருக்கு வயசு எத்தனை வயசுங்க? எசேக்கியேல் திறப்பட்டு போகும்போது 25 வயசு. இப்ப 30ஆம் வருஷம் அப்படின்னா அவருடைய 30ஆம் வருஷம். அவருடைய 30ஆம் வருஷத்துல அந்த ஊழியத்துக்கான அழைப்பு பெற்று பாருங்க, 30ஆம் வருஷத்துல அந்த ஊழியத்துக்கான அழைப்பு அவருக்கு கிடைக்குது. புரிஞ்சுங்களா? இது அந்த அப்ப தேவன் கூப்பிட்டு ஊழியத்தை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏனென்றால் அன்பான சகோதரர்களே, நான் பார்க்குறோம் அந்த ஒரு 30 வயசு தான் தேவன் அந்த ஊழியத்துக்குன்னு அவருடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களை கூப்பிடக்கூடிய வயசு. அதுல எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் படிக்கலாம். அது யோயாக்கீன் ராஜாவினுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அது யாருடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷம்னா, யோயாக்கீன் ராஜா, யூத ராஜா யோயாக்கினுடைய சிறையிருப்புடைய 5வது வருஷமா இருந்துச்சு அப்படிங்கிறார். அப்ப என்ன நடக்குது? 3ஆம் வசனம், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி,
அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. பாருங்க, இங்க தெளிவா சொல்றாரு. அந்த 5ஆம் தேதியில கல்தேயர் தேசத்துல, அது கல்தேயர் தேசம்னா பாபிலோன் தேசம் தான். கேபார் நதி அண்டையில பூசி என்னும் ஆசானுடைய குமாரன். இந்த எசேக்கியேல் வந்து யாருடைய குமாரன்? பூசி அப்படிங்கிற ஆசாரியனுடைய குமாரன். அவன் குமாரனாகி எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அங்க கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம், தேவனுடைய வல்லமை எசேக்கியேல் மேல அமருது. தேவன் தரிசனங்களை காமிக்கிறாரு, அந்த தரிசனத்தை அப்படியே எழுதுறாரு. அப்ப தேவன் வந்து எசேக்கியேல் இடத்துல வெளிப்படையா பேச ஆரம்பிச்சது எப்போ? எத்தனாவது வயசுலங்க? 30வது வயசுல. ஏனென்றால் அன்பான சகோதரர்களே, பாருங்க, அந்த ஊழியத்துக்கான அழைப்பு 30வது வயசுல அவர் கிடைக்குதுன்னு பார்க்கிறோம். ஆசாரியர்கள் பாருங்க, தங்களுடைய பொறுப்பை 30வது வயதுல தான் ஆரம்பிக்கணும். இதுக்கு வந்து வசனம் இருக்கான வசனம் இருக்கு. என்னாகும் புத்தகத்தில் படிக்கலாம். என்னாகும் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். என்னாகும் 4:3. ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்குமுள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. 30ல இருந்து அந்த ஸ்டார்டிங் என்ன சொல்றாரு? ஆசிரியர் கூடத்தில் வேலை செய்யறதுக்கு, அந்த ஊழியம் செய்யறதுக்கு ஸ்டார்டிங் வயசு எத்தனைங்க? 30 வயசு. 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. அந்த 30 to 50, ஏன்னா அது பக்குவமான வயசு. அது என்ன வயசுங்க? 30 to 50ங்கிற வயசு என்ன வயசுங்க? அது ஒரு பக்குவமான வயசு, ஒரு பக்குவமா முடிவெடுக்கக்கூடிய வயசு. இந்த வயசு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக முடிவெடுப்பாங்க, பக்குவமாக முடிவெடுப்பாங்க. விளையாட்டுத்தனமாக முடிவு பண்ண மாட்டாங்க. விளையாட்டுத்தனமா, ஏன்னா நமக்கு பருவம் இருக்கு இல்லைங்க. அதாவது குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா குழந்தை பருவம், அப்புறம் வாலிப பருவம், அப்புறம் 30 வயசு to 50. இது வந்து ஒரு குடும்பஸ்தனா இருக்கக்கூடிய அந்த பருவம். இது வந்து பக்குவமான ஒரு வயதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பக்குவமான வயசு அந்த காலகட்டத்தில் வருங்க தேவன் ஊழியத்துக்குன்னு அவர் கூப்பிடுறாரு. இப்படியாகத்தான் ஆண்டவர் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர். எப்போ அவருக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது எத்தனை வயசுங்க? 30 வயசு. ஏறக்குறைய 30 வயது உள்ளவராக இருந்தார். அப்போ அன்பான சகோதரர், இப்படியாக வந்து அந்த ஆசரிப்பு கூட பணிகளை செய்வதற்கு 30 வயது அதில் தான் வந்து தேவன் கூப்பிடுவார். அதே மாதிரி எசேக்கியேலுக்கு 30 வயசு ஆகும்போது அங்கே கூப்பிட்றார். கூப்பிட்டு அவருடைய ஊழியத்தை வந்து கொடுக்குறார். அன்பான சகோதரர், அதை நான் பார்க்குறோம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதி. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்துறார். வானங்கள் திறக்கப்படுது. தேவனுடைய கரம் எசேக்கியேல் மேல் அமருது. அப்போ தேவனுடைய வல்லமை, அந்த கேபார் நதி, அதாவது யூப்ரட்டிஸ் நதி, அந்த நதி இன்னொரு பேர் என்ன? யூப்ரட்டிஸ். இப்போ யூப்ரட்டிஸ் அழைக்கப்படுது. யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்ன்னு சொல்லுவோம். யூப்ரட்டிஸ் நதியுடைய கால்வாய் தான் அந்த கேபார். யூப்ரட்டிஸ் நதி பெரிய நதி, அதனுடைய கால்வாய் தான் கிளை நதி கேபார். அங்கதான் தேவன் காமிக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க வானங்கள் திறக்கப்படுது. வானங்கள் திறக்கப்படுது. யோவானுக்கும் அங்க வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன ஆச்சுங்க? நம்ம என்ன படிக்கிறோம்? வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்ப முக்கியமா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானங்கள் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான புறா வடிவில் ஆண்டவர் மேல வந்தார். இப்படியாக வந்து அங்க எசேக்கியேலுக்கு வானங்கள் திறக்கப்படுதுங்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் வெளிப்படுத்தப்படுது. இதே மாதிரி தான் யோவான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாருங்க, அவருக்கும் வெளிப்படுத்தப்படுது. வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கேயும் யோவானுக்கு என்ன பண்றாரு? பரலோகத்துல திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசல். அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், அவருடைய சத்தியங்கள், மாபெரும் தெய்வீக திட்டங்களா என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுது. யாருக்கு? அவருடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுதுன்னு சொல்லிப்பாங்க. எக்கால சத்தம் போல என்னோட பேசப்பட்டது சத்தமானது என்ன பண்ணுறது? ஏறி வா அப்படின்னு யோவானுக்கு எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துறார். அதே மாதிரி தான் இங்கே எசேக்கியேலுக்கு தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துறார். அப்போ எசேக்கியேலும் யோவானை போல உயிருள்ள பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக்கார். எசேக்கியேலும் உயிருள்ள பரிசுத்தவான்கள். யாருங்க அந்த உயிருள்ள பரிசுத்தவான்கள்? யார் அந்த உயிருள்ள பரிசுத்தவான்கள்? யாரோ அப்படிங்கிறீங்களா? நம்ம தான். அப்போ எசேக்கியேலும் யோவானை போல உயிருள்ள பரிசுத்தவான்களுக்கு அடையாளமா இருக்காருங்கிறத நம்ம மூத்த சாரோட ரைட்டிங்ல ரீபிரிண்ட் நம்பர் 530 4வது பேரால் பார்க்கணும். 530 4வது பேரால் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய தரிசனங்கள் மாம்ச இஸ்ரேல் ஜனங்களோட மட்டுமல்லாம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களோட தொடர்புள்ளது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா இருந்தாலும், இது மாம்ச இஸ்ரேல் ஜனங்களோட தொடர்புடையது மாத்திரம் அல்ல. நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதுல குறிப்பா நமக்கு தான் ஆவிக்குரிய இஸ்ரேலோட இது தொடர்புடையதுங்கிறத நான் சொல்லுங்க. நம்ம மூத்த சார் ரசபர் அவரோட அந்த இதில் ரீபிரிண்ட் நம்பர் 36 24
அதில் 6வது பேராவில் நம்ம பார்க்குறோம். இப்படியாக தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாமே அவருடைய பிள்ளைகளுக்கு தான். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க, மாமிச ஜனங்கள் அவங்க பிள்ளைகளா இருந்தாங்க. இன்னைக்கு நாம தான் அவருடைய பிள்ளைகள், நாம தான் அவருடைய பிள்ளைகள். நம்ம இன்னைக்கு சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக, நம்மை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கார். அப்படியாக அன்பான சகோதரர்களே, இந்த தரிசனங்கள் எல்லாமே நமக்கு தான் பாடம். இதுல மாபெரும் பாடத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கார். இந்த ஒரு ஆசீர்வாதமான சத்தியம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். தொடர்ந்து தரதுக்கு தேவன் சித்தமா இருக்கார் அன்பான சகோதரர்களே. ஆக நாம வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து தேவன் சித்தமான இந்த எசேக்கியேல் தேவனுக்கு நாமத்துக்கு மகிமையாக நாம் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தை குறித்து தானே ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நாம் பார்த்துருக்கிறோம். அது சொல்லப்பட்ட சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள் இன்னும் அதிகமாக சத்தியத்தை தேவன் நமக்கு தருவார். ஆக பொறுமையோடு கட்ட தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.